வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். கதைக்கரு வெளிவர ஊடகமாய் அமையும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைக்கு நாளும் ஊக்கமளிக்கும் ரசிகப் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் கதைக்கரு ஒரு வகை கற்பனைச் சூழலில் எழுந்தது என்றாலும் ஏதோ ஒரு உண்மையை யான் கூறும் உபாயமே. வாருங்கள், இன்றைய சிந்தனை கருவாம் நாகரத்தினக்கல் உயர்த்திய வாழ்வு என்னும் தலைப்பினை நோக்குவோம். அன்பு உடையவன் அச்சமற்றவனாக இருப்பான். வாழ்வில் சிக்கனமாக இருப்பவனே ஈகை குணம் உள்ளவனாகவும் இருப்பான். அடக்கம் உள்ளவன்தான் யாவர்க்கும் வழிகாட்டியாக இருப்பான் என்பதற்கு ஏற்ப நன்கு விளங்கியவன்தான் இரத்தின சுவாமி என்பவர். வாலிபனான நிலையில் இவனது தந்தை விட்டு சென்ற பாத்திரங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையை சில ஆட்களை வைத்து தந்தையின் வழிகாட்டுதல்படி சிறப்பாக நடத்தி வந்தான். அவனுக்கும் மனைவி மக்களும் ஆயிற்று. தமது இலாப வருவாயில் தம்மிடம் வந்து யாசிப்பவர்களுக்கும் கூட இல்லை என்று சொல்லாது கொடுத்தும் உதவும் பண்பினன். தர்மம் தலைகாக்கும் என்பதினால் அவ்வாறு இலங்கினான். யாருக்கெல்லாம் கொடுத்து உதவ வேண்டும் என்பதை தனது தந்தையின் வாழ்வு வழியே அறிந்தும் வைத்திருந்தான். ஆம், அதிக ஆசையில்லாதவர்களுக்கும் வித்தை கற்றவர்களுக்கும் தீய செயலை செய்வதில் வெட்கம் உள்ளவர்களுக்கும் சத்தியவாதிகளுக்கும் தர்மங்களில் பற்று உள்ளவர்களுக்கும் பார்த்து பார்த்து கொடுத்து உதவியதால் பெரும் பயனை வாழ்வில் அடைந்து வந்தான் நேர்கோட்டில். அப்படி இருக்கும் வேளையில் ஒரு நாள் இரத்தினசுவாமியின் மனைவி நாகலட்சுமி என்பாள். கேட்டால், ஏங்க, உங்கள் அப்பா நடத்தி வந்த பாத்திர தயாரிப்பு தொழிலில் முன்போல் தற்போது மிகுதியான லாபங்கள் கிடைப்பதில்லையே என்று ஒரு கேள்வி கேட்டாள். நவநாகரிகத்திற்கு ஏற்ப, காலமாற்றத்திற்கு ஏற்ப வேறு தொழிலை தாங்கள் மேற்கொண்டால் என்ன என்றும் சிந்திக்க விட்டாள். அம்மாடி நாகம்மா, கண்டபடி பேசி உனது பெயருக்கு ஏற்ப படமெடுத்து ஆடாதேடி. லாபம் வந்தால் ஒரு பேச்சு, நஷ்டம் வந்தால் ஒரு பேச்சா? லாபத்தில் மகிழ்ந்த நீ இன்று நஷ்டத்திலும் பொறுத்து கொள்ளத்தானே ஆக வேண்டும். ஏன் இப்படி என்னிடம் கேள்வி கேட்டு பதில் சொல்கின்றாய்? தினம் சுரக்கும் ஒரு பசுவை ஒரு நாள் சில நாள் அது தனது உடல்நல கால சூழ்நிலையால் சுரக்காது கறக்காமல் போனால் வெறுத்து ஒதுக்கி விடுவாயா என்ன? உனது ஐடியா சரிதான் கண்ணு. என்றாலும் நாம் பழக்கப்படாத வேறு தொழிலை எவ்வாறு எடுத்து நடத்த முடியும்? என் தந்தை ஏகநாதன் அடிக்கடி சொல்லி வருவார், செய்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்றெல்லாம். அதை பற்றித்தான் நான் யோசித்து கொண்டு உள்ளேன். தயவு செய்து மூத்தோர் சொல்லை நான் மறக்கும்படி செய்துவிடாதே கண்ணே. தெரியாத ஒரு பாதையில் நடக்கச் சொல்லாதே அம்மா. பலரும் நடந்து வழி ஏற்படுத்தி கொடுத்த அந்த பண்பட்ட பாதை வழியே செல்வதுதான் யாவர்க்கும் நல்லது. புரிந்துகொள் நீயும். மேலும் ஒன்று சொல்கின்றேன் கண்ணே. நமது மூத்த மகன் கோபாலன் அவனது பெயருக்கு ஏற்ப ஓரிடத்தில் நிரந்தரமாக கிளினிக் வைத்து மருத்துவம் பார்க்காமல் தினமும் கூட்டம் நோயாளிகள் மிகுதியாக தம்மிடம் வரவில்லையே என்று அடிக்கடி உன் மனம் போலவே கிளினிக்கை வெவ்வேறு கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே போனால் கூட்டம் வந்து சேருமா என்ன? யோசிக்க வேண்டாம். காத்திருந்தால்தானே எப்பொழுது சென்றாலும் அருமையான அந்த மருத்துவரை காணலாம் என்ற நம்பிக்கை நோயாளிகளுக்கும் கூட ஏற்படும். மாற்றங்களையும் சரியானபடி ஒரே இடத்தில் மாற்றிக்கொள்ளாவிட்டால் நஷ்டமே ஏற்படும் அம்மா. பார்வைக்கு வேண்டுமானால் இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும் என்று அவன் கூறி முடிப்பதற்குள், அம்மாடியோ ரத்தின சுவாமியே,
தெரியாமல் சொல்லிவிட்டேன் ரத்தினமே. நாதா, என்னை மன்னித்து விடு என்று கிண்டல் செய்து அடுப்பங்கரை நோக்கி வேகமாக ஓடிவிட்டாள் நாகரத்தினம். நஷ்டம் வந்தாலும் தம் இஷ்டம் போல வீட்டின் நன்மையை விரும்பும் ரத்தினசுவாமி மனைவியை துன்புறுத்தியாவது தனது தந்தை ஏகநாதர் போலவே அவர்தம் பாதச்சுவடிகளை அடிப்பற்றி எல்லாம் அவன் செயலே என்ற நோக்கில் அதிதிகளுக்கு அன்னமளிக்க ஏற்பாடும் செய்திடுவான். உயிர் வாழ அன்னம் அளிப்பதை தவறாமலும் செய்து வந்தான். காரணம், ஒரு வீட்டின் உத்திரத்துக்கு தூணுக்கு உத்திரமும் துணையிருப்பது போல உலகில் எவரும் தனது இயலாத சூழலிலும் ஒரு பொருட்கை அளவிலாவது தர்மம் செய்யலாம் அல்லவா? ஆம், இல்லறத்தார் துறவரத்தாருக்கு தூணாகவும் துணையாகி, துறவரத்தார் இல்லறத்தாருக்கு உத்திரமாய் துணையிருந்தும் இரண்டுமாகிய இல்லறம் துறவரத்தை வளர்க்கலாம் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். இரண்டும் அறங்கள்தானே. ஒன்றுக்கொன்று வாழ்வில் பிற்பாடு கைகொடுத்து அவைகள் உதவாதா என்ன என்பதையும் தம் முன்னோர்கள் வழி அறிந்து நல்லதையே நினைத்து பாத்திரத் தொழிலை சோர்வு போடாமல் நடத்தி வந்தான் தர்மங்கள் செய்தபடியே. பொறுமை நிதானங்களால் எவர்க்கும் புகழ், யாகம், மன அடக்கம், அகிம்சை, தர்மம், தயை என்றபடி நல்ல மோட்சத்தையும் வாழ்வில் பெற மிகவும் பொறுமை உள்ளவனாகவே எச்சூழலிலும் மாறி பொறுமை உள்ளவனாக புகழ்பெற்றவனுக்கு யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல் அந்த பாத்திர தொழிலும் பல நேரங்களில் சுரக்கத்திற்கும் அவனை ஆளாக்கிற்று. மனைவி சொன்னதையும் யோசிக்க தலைப்பட்டான். தர்மம் என்பதை முன்போல செய்யவோ, தம் தொழிலாளருக்கு முன்போல் மாத ஊதியங்களும் லாபத்தில் அவர்களுக்கு பங்கும் கொடுக்கவோ முடியாமல் திணறிடும் நிலைக்கு தள்ளப்பட்டான். நாகலட்சுமியோ முன் தனக்கு சொன்னதை நன்கு ஏற்காமல் போனதால் இந்த விளைவு ஏற்பட்டுவிட்டதோ? மந்திர சொல் மனைவி சொல் என்பதை நாம் மறந்துவிட்டோமோ? இவனாக இல்லாமல் அப்பொழுதுதான் முதலாக மனதுள் வேதனைப்பட்டான். மனைவி சொல்லே மந்திரம் என்றும் சிந்திக்க தலைப்பட்டான். நஷ்டப்பட்டுவிட்ட தொழிலை எவ்வாறு மீட்டு எடுப்பது? தப்பித்தவறி அதற்காக கடன் வாங்கி சரி செய்தால் முன்னேறலாம். கடன் பட்டும் சரி செய்ய முடியாமல் இதே சூழ்நிலை நீடிக்கும்படியே ஒருவேளை ஆகிவிட்டால் கடனுக்கும் வட்டிக்கு மேல் வட்டியாகி வாட்டி வதைக்குமே, வட்டி குட்டி போடுமே. செய்வது அறியாது தவித்தவன் விடாது சோர்ந்து விட்ட நிலையிலும் ஒரு நாள் இரவு படுக்கையில் தான் இருக்கும்போது அவனது தந்தை ஏகநாதர் இப்போதைக்கு அப்போதே ஆறுதல் அளித்தது போல அவனிடம் அளித்து சென்ற விலை உயர்ந்த நாகரத்தின கற்கள் போல்வனவாகிய சிறிய மூட்டைப்பை நினைவுக்கு வந்தது. அவர் சொன்னது போல் இதுவரை அவன் அதை பிரித்து பார்த்ததே இல்லை, தொடக்கூட இல்லை, தேவையில்லாமல். மூட்டைப்பையை கொடுத்த தந்தை மகனுக்கு ஒரு உபதேசமும் செய்து வைத்திருந்தார். இதை யாரிடமும் தற்போது தெரிவிக்காதே மகனே. மிக பெரிய பொருளாதார நெருக்கடி வாழ்வில் உனக்கு ஏற்படுமையானால் மட்டுமே இதை பிரித்து பயன்படுத்திக்கொள். யாருக்கும் தெரிய வேண்டாம். அதுவரையில் பத்திரமாக உனது பூஜை அறைக்குள் உள்ளாகவே இதை வைத்து நித்தமும் பூஜை செய்து காவல் காத்து வா. இது எனக்கு எனது முன்னோர்கள் கொடுத்து சென்றது. இது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கும். தேவையின்றி பிரித்து பார்க்காதே. நம்பிக்கையால் விடாது உழைத்தால் முன்போலவே பாத்திரத் தொழில் போன்ற தெரிந்த எத்தொழிலும் முன்னேறலாம் மகனே. உன்னிடம் தற்போது இந்த நாகரத்தின கற்கள் போன்றவை உள்ளதால் எந்த பயமும் சோர்வும் உனக்கு ஏற்படக்கூடாது. ஏற்படலாமோ? முயற்சி திருவினையாக்கும் எச்சூழலிலும் உழைப்பில் வாராத உறுதிகள் இல்லை என்பனவெல்லாம் தந்தை சொல் நினைவுக்கு வர அருகில் படுத்திருந்த தனது மனைவி நாகலட்சுமியை இறுக அணைத்தபடியே புது தெம்புடன் நாளைய விடியலை எண்ணி உறங்கினாள். கையில் பையில் பணம் காசு நிரம்ப உள்ளவர்கள் உலகில் எப்போதும் தினசரி வாழ்க்கை செலவுகளுக்கு பயப்படாதவர்கள் போல ஆகி விடுவர். அவர்கள் செயல்படுவதைப் போல பாத்திரத் தொழில் வெவ்வேறு விதமான உத்திகளை பயன்படுத்தி விதவிதமான தேவைகளுக்கு ஏற்ற மாற்றங்களை பெருக்கி
வாடிக்கையாளர்களை தேனை நாடி வரும் வண்டினங்கள் போல ஆக்கிய நிலையில் படுத்துவிட்ட அவனது பாத்திர தொழிலோ நமது கதாபாத்திரங்களுக்கு ஏற்றபடி நிமிர்ந்து விட்டது. புதிய தெம்பின் ஊக்கத்தால் ரத்தினசாமிக்கு. காரணம், நட்டம் வந்தாலும் அந்த இரத்தின கற்கள் நமக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் விடாது முயற்சியில் மேற்கொண்டான். வெற்றியும் கண்டான். ஆம், எல்லாம் அந்த ஏகநாதர் கொடுத்த நாகரத்தின கற்கள் தந்த மகிமை தெம்பினால்தான், ஊக்கத்தினாலேயே எனலாம். தன்னிடம் யாவும் குறைவுபடாமல் தற்போது நிரம்ப உள்ளதே என்ற நம்பிக்கையால் இரத்தினம் உயர்ந்தான் வாழ்க்கையில். ஆனால் பாவம், ஏகநாதர் கொடுத்து சென்ற நாகரத்தின கற்கள் சிறிய பைமூட்டை போலியானவை என்பதை ரத்தினசாமி அப்போதும் அறியவே இல்லை. பிரித்து பார்க்கக்கூடாது என்ற அவர் தந்தை ஏகநாதர் இட்ட கட்டளையால் தொடாதே வாழ்ந்து வந்தான். தற்போதும் தொழிலில் மேம்பட்டும் போனான். ஆம், இக்கதையால் நாம் அறிவது என்ன? விடா நம்பிக்கையே எவர்க்கும் மூலதனம். தும்பிக்கையானை வணங்கி செய்தொழில் ஆற்றுவோம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று கருதுவோம். நம் வாடிக்கையாளர்களும் நம் தெய்வங்கள்தானே. ஊக்கத்துடன் யாவரையும் உயர்த்திடுவோம். மேலும் உடல் நலம் என்பது அளவோடு உண்பதால் பாதியும் உழைப்பதால் மீதியும் அமைகின்றது. எவரும் தம் செய்தொழிலை விட்டுவிட்டால் பாரம்பரிய தம் குலத்தையே இழந்தவர்கள் ஆகிவிடுவர் என்பதையும், பொறுமையுடையோர்க்கு காலம் கனியும் வரையில் பொறுத்திருப்பதால் உயர்வு நீங்கிடாது என்பதையும் கருதலாம். நம்பிக்கையே வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.